குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஓகேங்களா. 2024 ஜூன் 9 அப்போ கண்டக்ட் பண்ண எக்ஸாமோட மேத்ஸ் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த தடவை எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 27 கொஸ்டின்ஸ் கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, மேத்ஸ்ல இருந்து நமக்கு வந்து கேட்டாங்க ஓகேங்களா. ஸோ அந்த கொஸ்டின்ஸோட டீடைல்டு சொல்யூஷன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, the radius of a conical cone is 700 centimeter and the height is 24 meters. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meters. ஸோ என்னன்னா ஒரு டென்ட் இருக்கு ஓகேங்களா, கோனிக்கல் டென்ட். அந்த கோனிக்கல் டென்ட்டோட ஹைட், அந்த கோனிக்கல் டென்ட்டோட ஹைட் வந்து என்னது 24 மீட்டர். அதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 700 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் கேன்வாஸ் வச்சு அதை என்ன பண்ணுறாங்க, கவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெக்டாங்குலர் கேன்வாஸ்ன்றது என்னன்னா ஒரு கிளாத் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோனிக்கல் டென்ட்டோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவில் தான் கவர் பண்ணுறாங்க. கோனிக்கல் டென்ட்டோட வெளிப்புறத்தில் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெக்டாங்குலர் கேன்வாஸோட லென்த்து தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. வித்து ஓகேங்களா, வித்து பிரெத் எல்லாமே ஒன்று தான். ஸோ வித்து பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 மீட்டர் ஓகேங்களா. ஸோ இந்த யூனிட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், சேமாக வச்சுக்கணும். ஸோ அப்போ ரேடியஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறப்ப 7 மீட்டர், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், அந்த ஃபார்முலாவில் வச்சு நான் எடுத்து கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ என்னோட கான்செப்ட் படி என்னது, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனில் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ரெக்டாங்குலர் கேன்வாஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, கவர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கவர் பண்ணுறப்ப அந்த ரெக்டாங்குலர் கேன்வாஸோட லென்த் என்ன அப்படின்றதான் நம்ம கொஸ்டினாக கேட்குறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும், கோனோட ஏரியா தெரியணுமா, கோனோட ஏரியா. ஸோ கோனோட ஏரியா மீன்ஸ் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, ஃபார்முலா என்னது பை ஆர்எல். அதே மாதிரி ரெக்டாங்கிளோட ஏரியா என்னது எல்பி ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ரெக்டாங்கிளோட லென்த் வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லென்த்தை கண்டுபிடிக்கணுமா, கோனோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே வந்துட்டு கோனிக்கல் டென்ட்டுக்கு உள்ளக்க வந்துட்டு என்ன இருக்கு, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, இந்த ஏரியாவை சொல்றேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த லென்த்தை வந்து கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இந்த லென்த் வந்து இந்த பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிளான்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, சாய் உயரம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஹச் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 மீட்டர். அதே மாதிரி ரேடியஸ் வந்து என்னது 7 மீட்டர். இதை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும், இது வந்து என்னது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து என்னது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேவா. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா. ஸோ பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா பித்தகோரஸ் தியரம் என்னது, ஹைபாட்னஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்னு வருமா. ஸோ அப்போ இங்கே வந்து ஹைபாட்னஸாக நமக்கு என்ன இருக்குது, லென்த் இருக்கா. அதே மாதிரி இங்கே வந்து என்னது ஹச் ஸ்கொயருங்கிறது 24 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர். ஸோ அப்போ இதை பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது, 625. ஆன்சர் வந்து என்னது 25 மீட்டர். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது அந்த கோனிக்கல் டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோனிக்கல் டென்ட்டோட லென்த்து ஓகேவா, கோனிக்கல் டென்ட்டோட லென்த்து. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ எல்பி ஈக்குவல் டு பை ஆர் எம். இந்த எல் தான் நமக்கு தெரியல, ஸோ அதை வச்சுக்கிறோம். நம்ம பிரெத் வந்து என்னது 4 ஈக்குவல் டு பைக்கு வேல்யூ என்ன 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ என்ன 7, லென்த்தோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 25. ஸோ அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டா எல் இஸ் ஈக்குவல் டு 22 இன்டூ 25/4. ஸோ அப்போ இதெல்லாம் ஃபர்தராக கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும் 550/4. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 137.5 மீட்டர், 137.5 மீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ, ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னது கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் நம்பர் ஓகேங்களா. ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் நம்பர் 1, 2, 6, 24, 120. ஸோ இது வந்து என்னது as usual நம்மளோட மிஸ்ஸிங் நம்பர் தான் ஓகேங்களா.
ஸோ மிஸ்ஸிங் நம்பர்லேயே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அடிஷன் சீரீஸ், சப்ராக்ஷன் சீரீஸ், மல்டிப்ளிகேஷன் சீரீஸ், டிவிஷன் சீரீஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு சீரீஸோட ரூல்ஸையும் நம்ம அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். பெரிய நம்பராக இருக்கிறப்போ அந்த ஒரு செட் ஆஃப் ஒரு 11 ரூல்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இது வந்து ஆக்சுவலாக என்ன மல்டிபிள்ஸாக இருக்கா? 1 × 2 = 2. அடுத்து அதே 2 × 3 போடுறப்ப 6. நெக்ஸ்ட் 6 × 4 = 24. ஸோ அப்போ அஃப்கோர்ஸ் 120 = இங்கே என்னதான் வரும்? மல்டிபிள் ஆஃப் இன்க்ரீசிங் ஆர்டர். ஓகேங்களா, மல்டிபிள் ஆஃப் இன்க்ரீசிங் ஆர்டர்னு வந்துருக்கு. இப்போ 5. ஆன்சர் வந்து என்னது? 720. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், HCF of two numbers. HCF of two numbers is 11 and the LCM is 693. If one of the number is 77, find the another one. ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் தானே? ஸோ ஃபார்முலா என்னது? எந்த ஒரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட HCM and LCM ஓட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான ஃபார்முலா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் two numbers equal to product of HCF and LCM. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், கிவன் டேட்டால என்ன இருக்கு? HCF வந்து கொடுத்துட்டாங்க. HCF வந்து 11, LCM வந்து எவ்வளோப்பா இருக்கு? 693. ஒன் நம்பர். ஸோ ஒன் நம்பரை நான் என்ன பண்ணிக்கிறேன்? N3ன்னு வச்சுக்கிறேன். ஒரு நம்பர் வந்து 77. அடுத்து இன்னொரு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 77 × N2 = 693 × 11. ஸோ அப்போ இது பண்ணோன்னா என்ன வரும்? N2 = 693 × 11 divided by 77. Divided by 77. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 11 1s are 11. இங்கே வந்து என்னது 7 டைம்ஸ் வரும். ஸோ இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வருது? 7 9s are 63, 99. ஸோ அப்போ N2 ஓட வேல்யூ என்னது? 99. ஸோ அப்போ இன்னொரு நம்பரோட வேல்யூ என்னது? 99. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A merchant has 120 liters and 180 liters of 2 pints of oil. He wants to sell oil by filling the 2 pints of oil in the tins of equal volume. What is the greatest capacity of such a tin? சரிங்களா? ஸோ என்ன பண்றாங்கன்னா, ஒரு வியாபாரி வந்து என்ன பண்றாங்கன்னா, 2 கைண்ட் ஆஃப் ஆயிலை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து இது ஆயில் கேன் மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் ஒன்னுக்கு வந்து என்னது 120 லிட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆயில் டூ வந்து என்ன இருக்குது? 180 லிட்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 ஆயிலையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து 2 கேன்ல ஈக்குவலாக ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா? ஈக்குவலாக ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படி ஈக்குவலாக ஃபில் பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னா அந்த டின்னோட அதிகபட்ச கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அதான் கேட்டிருக்காங்க. அந்த டின்னோட கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி அப்படின்னாலே அந்த இடத்துல என்னன்னா கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் விச் மீன்ஸ் HCF. ஓகேங்களா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 120, 180. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதிகபட்சமா என்ன இருக்கும்? இங்கே 0 இருக்கு. ஸோ அதனால ஒரு 0 நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு காமனா எந்த டேபிள்ல போகும்? 6 டேபிள்ல போகுமா? ஸோ 6 டேபிள்ல போடுறப்ப 2, 3. ஸோ அப்போ என்னோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது? 60. ஸோ அப்போ 60 லிட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து 60 லிட்டர்ஸ் ஆச்சும் இருக்கணும். ஓகேங்களா? 60 லிட்டர்ஸ் ஆச்சும் அதிகபட்சமான கெப்பாசிட்டி இருந்தா தான் என்னோட இந்த 2 லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் இருக்கு பார்த்தீங்களா? 120 லிட்டர் ஒன்று, 180 லிட்டர்ஸ் ஒன்று. இது ரெண்டையும் நான் வந்து என்ன பண்ண முடியும்? அந்த டின்ல ஈக்குவலான வால்யூம்ல ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
இங்க என்ன இருக்கு? If x is to y is equal to 2 is to 1, then x square minus y square is to x square plus y square is what? இல்ல இது வந்து என்னது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனா? ஸோ அப்போ கிவன் டேட்டா என்னது? x is to y equal to 2 is to 1 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? x square minus y square is to x square plus y square தான் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி ஆக்சுவலாக இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 2/1 எழுதலாமா? ஸோ அதே மாதிரி அப்போ இதையும் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ ஆக்சுவலாக இந்த மீனிங் என்ன? அது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்ற மீனிங் தானே. ஸோ அப்போ அப்படியே என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் ஒய் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். ஸோ அப்போ இது பண்ணால் என்ன வருது? 1 டிவைடட் பை கீழே என்னப்பா வருது? சாரி 3. ஓகேங்களா? 4 minus 1 தானே. 4 minus 1 divided by 4 plus 1. 4 minus 1 divided by 4 plus 1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது? 3/5. இதை நான் ரேஷியோ எழுதுறேன் அப்படின்னா 3:5 வருதா? 3:5. ஸோ ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேங்களா? So Kumaran bought a raincoat and saved ₹25 with a discount of 20%. What was the original price of the raincoat? அதாவது குமரன் ஒருத்தர் வந்து ரெயின் கோட் வந்து வாங்குறப்போ அவர் வந்து எவ்வளவு சேவ் பண்றாரு? சேவ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு? 25. ஸோ 25 ருபீஸ் சேவ் பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆக்சுவலா கொடுத்துருந்துருக்காங்க? 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரிஜினல் பிரைஸ், அந்த கோட்டோட ஆக்சுவல் பிரைஸ் என்ன அப்படின்றத நம்மளுக்கு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் பிரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சேவ்டு பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா? சேவ்டு பிரைஸோட 20% தான் ஆக்சுவலா எவ்வளவு? 25 வருது. இன்டூ 100. இன்டூ 100 போட்டாலே கேன்சல் பண்ணாலே ஆன்சர். ஆன்சர் வந்து என்னது? 125. ஆப்ஷன் பி. இதுக்கு நம்ம ஃபார்முலா தான் போட்டு அப்ளை பண்ணணுங்கிறது இல்லை, லாஜிக்கலாவே திங்க் பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த இயர்ல வந்துட்டு நமக்கு வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இதுவும் இப்ப நம்ம சால்வ் பண்ண அதே பேட்டர்ன் தான். ஓகேங்களா? அதே ஃபார்ம்ல அதே பேட்டர்ன் தான், ஒரே ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் உள்ள கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ். அதாவது ஒரு 2 நம்பரோட எல்சிஎம் வந்து எப்படி இருக்கான்? அந்த HCF ஓட 6 டைம்ஸ் வந்து இருக்கு. 6 டைம்ஸ் தான் என்னது? 6 மடங்கு பெருசா இருக்கு. ஸோ HCF வந்து 12 கொடுத்துட்டாங்க. 1 நம்பர் வந்து என்னது? 36. அதர் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து 2 நம்பரோட எல்சிஎம் எப்படி இருக்கான்? HCF ஓட 6 மடங்கு இருக்கு. HCF ஆக்சுவலா கேட்டிருக்கிறது என்னது? 12 கொடுத்துருக்காங்க. N1 வந்து என்னது? 36 நம்பர் 1. நம்பர் 2 நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? எல்சிஎம். அப்போ 16 into 12 equal to 72. ஸோ ஆக்சுவல் ஃபார்முலா என்னது? ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers equal to HCF into LCM. Product of 2 numbers equal to HCF into LCM. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்றப்ப என்ன வந்துடும்? N1 ஓட வேல்யூ என்னது? 36 into N2 equal to HCF வந்து என்னது? 12 into LCM வந்து என்னது? 72. ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா என்ன வரும்? N2 equal to 12 into 72 divided by 36. ஸோ இப்போ இதை ஃபர்தரா கேன்சல் பண்றப்ப என்ன வரும்? 3 டைம்ஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்றப்போ ஆன்சர் வந்து 24. ஸோ அப்போ N2 ஓட ஆன்சர் வந்து என்னது? 24. ஸோ அதர் நம்பர் வந்து என்னது? 24. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம்.
Okay. For the principal rupees 10,000, the rate of the interest is 15%, 15 per annum for 3 years. Find the difference between compound interest and simple interest. ஸோ காம்பவுண்ட் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உடைய வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அசல் தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10,000 கொடுத்தாச்சு. ஆண்டுக்குரிய வட்டி வந்து 15% கொடுத்துருக்காங்க 3 வருஷத்துக்கு. இல்ல 3 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கும் 15% கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக ஜென்ரலாகவே ஃபார்முலா இருக்கு. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது 1 இயருக்கு எவ்வளவு, 2 இயருக்கு எவ்வளவு, 3 இயருக்கு எவ்வளவுன்னு ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸை நம்ம டைரக்டா அப்ளை பண்ணி என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இங்க பாருங்களேன், கிவன் என்னது, கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் ஈக்குவல் டு 10,000. இல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு, 15%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்னது, 3. ஸோ 3 இயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா PR ஸ்கொயர் டிவைடட் பை 100 கியூப் 300 பிளஸ் R. ஷார்ட்டா இருக்கிற ஃபார்முலாஸை படிச்சு வச்சுக்கணும். 1 இயருக்குரிய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு, 2 இயருக்குரிய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு, 3 இயருக்குரிய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவுன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியா கண்டுபிடிச்சு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியா கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் அதை சப்ராக்ட் பண்ணி இது மாதிரி டிடிஎஸ் ப்ராசஸாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பிரின்சிபல் எவ்வளவு, 10,000 இன்டூ இது வந்து எவ்வளோப்பா, 15 ஸ்கொயர் டிவைடட் பை, ஸ்ப்ளிட் பண்ணியே போட்டுக்கிறேன், 15 இன்டூ 15 டிவைடட் பை 100 இன்டூ 100 இன்டூ 100. இங்க வந்து என்னது 300 பிளஸ் ஆர், 300 பிளஸ் ஆர். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எல்லாத்தையுமே கேன்சல், ஆர் என்னது, சாரி ஆர் வந்து எவ்வளவு, 15. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஜீரோஸ் ஃபுல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணிட்டேன்னா என்ன வரும், 15 இன்டூ 15 இன்டூ இது வந்து என்னது 315 டிவைடட் பை 100 வருதா, டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபுல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா 100ஆல டிவைட் பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணிட்டு 100ஆல நம்ம என்ன பண்ண போறோம், டிவைட் பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 15 இன்டூ 15. ஸோ ஃபர்ஸ்ட் 15 இன்டூ 15 பாக்குறப்ப என்ன வந்துருது, 225 வருமா, 225 இன்டூ 315 டிவைடட் பை 100 இன்டூ 315 டிவைடட் பை 100. ஸோ இது போடுறப்ப நமக்கு என்ன வருது, 70875 டிவைடட் பை 100. ஸோ 100னால 2 டிஜிட் தள்ளி பிளேஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் என்னது, 708.75 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? A person takes a loan of rupees 2,000 at the 6% simple interest. He returns rupees 1,000 at the end of 1 year. In order to clear his dues at the end of the 2 years, how much he would pay? என்ன பண்றாங்கன்னா ஒரு பர்சன் வந்து லோன் எடுக்கிறாங்க. எவ்வளவு லோன் எடுக்கிறாங்க, 2,000 ருபீஸ்க்கு லோன் எடுக்கிறாங்க. 2,000 ருபீஸ்க்கு லோன் எடுக்கிறாங்க. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது, 6%. ஓகேங்களா? 6% தனி வெட்டி. இந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம். அது தனி வெட்டியா கூட்டு வெட்டியாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் 1000 ரூபாய் என்ன பண்ணிடுறாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் 1 இயர் 1000 ருபீஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 இயர்ஸ். ஓகேங்களா? அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ், 2 வருஷம் முடிவுல அவர் எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கும், இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? 2 வருஷம் முடிவுல அவர் எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படியே கால்குலேட் பண்ணிடலாம். 2000ல் 6% எவ்வளவு, 2000ல் 6% 120 வந்துருதா? ஓகேங்களா? அந்த 120 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது இந்த 120ங்கிறது 120
இது வந்து எதுக்கு 1 இயருக்கு இல்ல 120 120. ஸோ அப்போ 120 இது வந்து என்னது ஒரு வருஷத்துக்கு நான் சொல்றேன் 1 இயருக்கு 120. அப்போ 2 இயருக்கு என்னப்பா வரும் 2 இயர்ஸ்க்கு வந்து எவ்வளவு வந்துரும் 240 வந்துருமா ஓகேங்களா. ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு என்னோட வட்டி மட்டும் எவ்வளவு 240 ரூபா ஓகேங்களா. 2 வருஷம் முடிவுல ஆக்சுவலா அவர் எவ்வளவு கட்டணும் அசலோட சேர்த்து வட்டியும் கட்டணுமா. ஸோ அப்போ பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்குல்ல அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுபடி நான் என்ன பண்ணிடுறேன் என்னோட பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்றப்ப 2240 வருது ஓகேவா. இதுதான் ஆக்சுவலா என்ன பண்ணணும் அவர் 2 வருஷம் கழிச்சு பிரின்சிபலோட சேர்த்து அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணக்கூடிய அமௌண்ட். இப்ப நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தாச்சு ஆல்ரெடி 1 இயர் எண்டில் அவர் என்ன பண்ணிட்டாரு 1000 ருபீஸா பே பண்ணிட்டாரு. அப்ப என்ன பண்ணிடலாம் 1000 சப்ராக்ட் பண்ணிடலாமா. ஸோ 1000 சப்ராக்ட் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வருது 1240. ஸோ அப்போ 1240 ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் 1240 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு சம் வந்துருக்கு. ஓகே the person invested rupees 12,000 in a fixed deposit scheme for 2 years at the rate of 5% compound interest. How much amount he will be got on maturity of the fixed deposit? ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பாருங்க பிரின்சிபல் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க ஒரு பர்சன் வந்து 12,000 ருபீஸை வந்து என்ன பண்றாங்க ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் எப்படிம்பாங்களே. ஸோ அதில் வந்து என்ன பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க 2 இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு 5%. ஓகேங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 5%. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டோட மெச்சூரிட்டியா அவருக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. மெச்சூரிட்டியா 2 வருஷம் கழிச்சு அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்ன்றதான் கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்களேன் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சம் மாதிரியே தான் அங்க வந்து என்ன இருக்கு 6,000 இருக்கு 2% இருந்துச்சு. இங்க வந்து 12,000 5%. ஸோ 12,000த்துல 5% ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுப்பா வரும் 600 ரூபா வருமா. ஒரு வருஷத்துக்கு 600 ரூபா வரும். ஸோ எப்பயுமே கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி பிரின்சிபலோடய இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆயிருமா. பிரின்சிபலோடயே இந்த இன்ட்ரெஸ்டே ஆட் ஆகி அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் தான் அடுத்த வருஷத்துக்கு வரும். ஸோ அந்த கேல்குலேஷன் தானே அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் தான் என்ன வரும் அடுத்த வருஷத்துக்கு வரும். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி செகண்ட் இயருக்கு வந்துருது ஓகேவா. 12,000 600 ஆட் பண்ணி 12,600 செகண்ட் இயருக்கு வந்துருது. இப்போ என்ன பண்றோம்னா இந்த 12,600க்கு நம்ம என்ன பண்றோம் 0.5% ஓகேங்களா. 12,600க்கு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 12,600க்கு 5% கால்குலேட் பண்ணா என்ன வரும் 630 ரூபா வருமா ஓகேவா. ஸோ அப்போ ஃபைனலா இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் இயர்ல இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் இயர் இது வந்து என்னது செகண்ட் இயர். ஸோ அந்த எண்ட் ஆஃப் இயர்ல வந்துட்டு என்ன ஆகும் அடுத்த தேர்ட் இயர் அதாவது கடைசி மொத்தமே 2 வருஷம் தான் கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா 12,600 + 630. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது 13,230 ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்ட்லாம் நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் ஜஸ்ட் ஃபார்முலா தான் SI = PNR/100. இதுல போட்டு அப்படியே நார்மல் 1 இயர் கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து நான் கால்குலேட் பண்றேன். ஓகேங்களா 1 இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் கால்குலேட் பண்றேன். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம் ஒரு சின்ன கமாவையும் பாயிண்டையும் வச்சு ட்விஸ்ட் பண்ண ஒரு சம் ஓகேங்களா. தெளிவா நம்மள கன்ஃபியூஸ் பண்ணணும்ன்றதுக்காக கொண்டு வந்தது. இப்ப பாருங்களேன் இந்த கொஸ்டின் இஃப் A = 1 B = 2 C = Z Z = 26. ஸோ இந்த மாதிரி கொண்டுட்டே போறாங்க. இது வந்து ஆக்சுவலா என்ன இது நமக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை நம்பரிங் பண்ணிட்டே போறாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா LCM ஆஃப் இந்த இடத்துல கமா இருக்கு பாத்தீங்களா இந்த கமாவே நிறைய பேர் பார்க்காம எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா HCF தான் கொடுத்துருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசன் எல்லாம் போயிட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஈவன் நம்ம கமா பாயிண்ட்ஸை கூட
ரொம்ப டீப்பா கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ இங்க பாருங்களேன், இது வந்து என்னது HCF கிடையாது. இது என்னது H, C, F. ஓகேங்களா? H, C, F ஓகேங்களா இஸ் நாட் ஈக்குவல் டு H, C, F ஓட LCM என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்களேன், A ஈக்குவல் டு 1, B ஈக்குவல் டு 2, C ஈக்குவல் டு 3 இப்படி போட்டுட்டே வரப்ப நம்மளுக்கு ஹச்சுக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 8 வருது. சிக்கு வந்து என்னது 3, எஃப்க்கு வந்து என்னப்பா வருது 6 வருதா, எஃப்க்கு வந்து என்ன வருது 6. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மூணு கூடிய ஓகேங்களா, இந்த மூணு கூடிய LCM ஓகேங்களா, LCM of HCF is not equal to ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மூணு கூடிய LCM கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 8, 3, 6. ஸோ இப்போ இதுக்கு LCM கண்டுபிடிச்சா என்ன வரும் 4, 3, 3. ஸோ அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 2ல வந்து 2, 3 போட்டோம் 3. ஸோ இங்கே வந்து என்னது 4, 1, 1. ஸோ உடனே 1, 1, 1. ஸோ அப்போ என்ன வருது 2 into 3 into 4. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்னது 24. இந்த 24 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 24 வந்து அந்த ஆல்பபெட் லெட்டர்ஸ் போடுறாங்களே A equal to 1, B equal to 2. இதுக்கு வந்து எக்ஸுக்கு 24 வருது. எக்ஸுக்கு தான் என்ன வருது 24 வருது. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். ஸோ அப்போ இங்கே பாருங்க, ரூட் ஆஃப் 5 அதுக்குள்ள ஒரு ரூட்டு அதுக்குள்ள ஒரு ரூட்டு 5, 5. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரூட் 5 வச்சுக்கிறேன். இந்த ரூட் 5 இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோலா இதையுமே நான் என்ன வச்சுக்கிறேன் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5 ரூட் 5 இது வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணிடுறேன் எக்ஸ்ன்னு கொடுத்துறேன். ஸோ இப்படிலாம் நம்ம வந்துட்டு காமனா ஒரே ஒரு டேர்மை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம் எக்ஸ்ன்னு வச்சுட்டாதான் நம்ம அந்த வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாருங்களேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5x இருக்கா. இப்போ என்ன பண்றேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு பக்கமும் என்ன பண்றேன் ஸ்கொயர் பண்றேன். ஸோ ஸ்கொயர் பண்றப்ப எனக்கு என்ன வருது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5xன்னு வருதா. ஸோ அப்போ ஒரு எக்ஸ் போயிருதா. ஆக்சுவலாக இது என்னது எக்ஸ் இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5x. ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஆன்சர் வந்து என்னது 5 power 1. ஸோ எனிதிங் பவர் 1 இஸ் that number. ஓகேங்களா? அப்போ 5:2. 5 power 1 வந்து என்னது 5. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து என்னது பிளட் ரிலேஷன். ஓகேங்களா? பிளட் ரிலேஷன் ரீசனிங்ல பிளட் ரிலேஷன் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் சம் கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாருங்க, if Ramila says Raghavi's father Raman is the only son of my father-in-law's Ramanathan, then how is Ramani, who is the sister of Raghavi, related to Ramanathan? இந்த கொஸ்டின் எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பார்க்கறப்ப எனக்கு கொஞ்சம் ட்விஸ்டடா இருந்துச்சு. தமிழ்ல பார்த்தப்ப கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ பிளட் ரிலேஷன்னாலே நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போட்டால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதன். ஸோ ராமநாதன் ஃபர்ஸ்ட் நான் அப்படி ஒரு பாக்ஸ் போட்டுறேன். ராமநாதன். ஓகேங்களா? ராமநாதனோட ஒரே பையன். ஓகேங்களா? ராமநாதனோட ஒரே பையன் யாரு ராமன். ராமநாதனோட ஒரே பையன் வந்து ராமன். அந்த ராமன் வந்து ஆக்சுவலா யாரோட, ராமன் வந்து ஆக்சுவலா ராகவியோட அப்பா. ஓகேங்களா? ராகவியோட அப்பா. ஃபர்ஸ்ட் யார் சொல்றா, ரமீலா தான் சொல்றாங்க. ரமீலால இருந்து தான் என்ன ஆகுது இப்படி போகுது.
இப்படி பாக்குறப்ப ரமீலா வந்து என்னது ராமனோட ஒய்ஃப். எப்படி சொல்றாங்க, மாமனாரை பார்த்து மாமனாரோட பையன் அப்படிங்கிறப்ப ஹஸ்பண்ட் வந்துருமா? ஓகேங்களா. ஸோ இங்க வந்து ராகவியோட சகோதரி. ஓகேங்களா, ராகவியோட சகோதரி ரமணின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ராகவியின் சகோதரி ரமணி என்றால் ராமநாதனுக்கு ரமணி என்ன உறவு? ராமநாதனுக்கு ரமணி என்ன உறவு? ஸோ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பையனோட பிள்ளைங்க என்ன வேணும்? பேத்தி தானே. ஸோ அப்ப ஆப்ஷன் டி, பேத்தி தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரீ போட்டு ஃபைண்ட் அவுட் பண்றது தான் கரெக்டா இருக்கும். ஸோ அப்ப ராமநாதனுக்கு ஒரு பையன் ராமன், அவங்களோட மருமகள் தான் என்னது? ரமீலா. ஸோ ராமநாதனோட பேத்தி தான் என்னது? ராகவி அண்ட் ரமணி. ஸோ ஆப்ஷன் டி, பேத்தி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? டைம் அண்ட் ஒர்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க். ஓகே, ஸோ அப்போ டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? 3 men and 4 women can earn rupees 3,780 in 7 days. 11 men and 13 women earn rupees 15,040 in 8 days. In what time will 7 men and 9 women earn rupees 12,400? So time and work, purely time and work based பண்ண question. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாமா? ஸோ மென்னை வந்து என்ன பண்றேன், 3 மென். ஓகேங்களா, 3 ஆண்களும் 4 பெண்களும் உமனை நான் வச்சுக்கிறேன். இவங்க 2 பேரும் ஒரு வேலையை பாக்குறப்போ எவ்வளவு நாள் செய்யறாங்க? மொத்தமா 7 days வந்து பண்றப்போ அவங்களுக்கு எவ்வளவு வந்து ஏர்ன் பண்றாங்கன்னா 3,780 வந்து ஏர்ன் பண்றாங்க. அதே மாதிரி 11 மென்னும் 13 உமனும் 8 days அந்த ஒர்க்கை பண்றப்போ 15,040 rupees ஏர்ன் பண்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம இதுல இருந்து என்ன பண்ணணும்னா 1 day ஒர்க். ஓகேங்களா, அதாவது ஒரு நாள் சம்பளம். இந்த 3 ஆண்களும் 4 பெண்களும் வேலை பார்க்கறப்போ ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு வருது அப்படிங்கறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 3 men plus 4 women equal to, இது ரெண்டையும் டிவைட் பண்ணிடலாமா? ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 540 கிடைக்குது. அடுத்து அதே மாதிரி 11 men, அதுக்கப்புறம் 13 women. ஸோ இது ரெண்டையும் இது பண்றப்போ இதை டிவைட் பண்றப்ப என்ன கிடைக்கும்னா 1880 கிடைக்கும். 1880. ஸோ அப்போ 1880 வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து என்னது? ஒரு நாள். ஓகேங்களா, 3 மென்னும் 4 உமனும் வேலை பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 540. அதே மாதிரி 11 men and 13 உமன் இவங்க வேலை பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் வந்து என்னது? 1880. ஓகேங்களா, இப்போ இதுல இருந்து இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மென்னோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு, அதே மாதிரி ஒரு உமனோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுன்றது கிடைச்சிருமா? ஸோ இது வந்து என்னது? எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆர் எலிமினேஷன் மெத்தட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இதை கேன்சல் பண்றதுக்கு இது 11ஆல மல்டிப்ளை பண்றேன், இதை கேன்சல் பண்றதுக்கு 3ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஸோ எனக்கு எப்படி வரும் அந்த ஈக்குவேஷன்? 33 men 44 women equal to 5940. அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 33 men plus 39 women equal to 5640. இதெல்லாம் நான் கேன்சல் பண்றேன். ஸோ சப்ராக்ட் பண்றேன். கேன்சல் பண்ணா எனக்கு இங்க என்ன வரும்? 5 women equal to 300. ஸோ அப்போ உமன் வந்து என்னது? உமனுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு? ஒரு உமனுக்கு ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறப்ப 60 rupees. சரி, இப்போ 5 உமனுக்குன்றப்ப எப்படி கால்குலேட் பண்ண? சாரி, மென்னுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 3 men plus 4 into 60 என்ன போட்டுருந்தேன்? 240 equal to 540. ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்றப்ப 540 divided by minus 240 divided by 3. ஸோ இப்போ மென்னோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? 100 ரூபா. உமனோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? 60 ரூபா. ஓகேங்களா,
ஸோ அப்போ கிவன் டேட்டா படி மென்னோட ஒரு நாள் சம்பளம், உமனோட ஒரு நாள் சம்பளம் 60 ரூபா, மென்னோடது 100 ரூபா, 100 ருபீஸ். இப்போ நம்ம கேட்டுக்கிறது என்னப்பா, 7 மென்னும் 9 உமனும் 12,400 ருபீஸ் ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஏர்ன் பண்ணணும், எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அதில் வந்து கால்குலேட் பண்ணிடலாமா. ஸோ அப்போ 7 men. ஸோ 7 menன்றப்ப என்ன வரும், 7 into 100 equal to 700. ஸோ அதே மாதிரி 9 women, 9 into 60 equal to 540. ஸோ அப்போ டோட்டலா 7 men and 9 women ஒர்க் பண்றப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு, 700 plus 540. ஆன்சர் என்னது, 12,040. அப்போ என்னது, 7 மென்னும் 9 உமனும் ஒரு நாள் வேலை பார்க்குறப்ப அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குது, 12,040. நம்ம கேட்டிருக்கிறது என்னது, 1,240. அப்போ 12,040 ருபீஸ் கிடைக்குன்னா அவங்க எவ்வளவு நாள் வேலை பார்க்கணும், டிவைட் பண்ணிடலாமா. 1,240 டிவைடட் 12,040 டிவைடட் பை 1,240. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 8 days. 10 days. ஆன்சர் வந்து என்னது, 10 days. இல்ல ஸோ 12,400 divided by 1,240 equal to 10 days தான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க பாருங்களேன், how many great circles can a hemisphere have? ஒரு அரைக்கோளத்தின் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கையை காண்க. ஸோ ஆக்சுவலா ஹெமிஸ்பியர் எப்படி இருக்கும், சர்க்கிளோட பாதி தானே, ஸ்பியரோட பாதி தானே ஹெமிஸ்பியர், ஓகேங்களா. இப்படி இருக்குமா. ஸோ இதுல வந்துட்டு கிரேட்டஸ்ட் சர்க்கிள், அதாவது எத்தனை சர்க்கிள்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இன்ஃபினிட்டி சொல்லலாம், அன்கவுண்டபிள், நிறைய சர்க்கிள்ஸ் வந்து வரும். ஓகேவா. இப்ப நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க, கிரேட்டஸ்ட் சர்க்கிள் தான் கேட்டிருக்காங்க. நம்ம கேட்டிருக்கிறது வந்து கிரேட்டஸ்ட் சர்க்கிள். அப்ப இந்த ஹெமிஸ்பியரோட அதிகபட்ச ஒரு பெரிய சர்க்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட டாப் சர்ஃபேஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அப்ப ஆன்சர் 1 தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ அடுத்து find the volume of a cylinder whose height is 4 meter and whose base area is 500 meters square. ஸோ இப்போ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலால டைரக்டா அப்ளை பண்ணாலே கிடைச்சிருமா. ஸோ இப்போ இதோட ஹைட் வந்து என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 4 மீட்டர். பேஸ் ஏரியா, பேஸ் ஏரியாங்கிறது என்னது, நமக்கு ஒரு சிலிண்டர்ல பேஸ் ஏரியான்றது சர்க்கிள் தானே. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்காங்களா, ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா. ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. ஸோ அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. பை ஆர் ஸ்கொயர் equal to 500. ஒன்று இதில் ஆரை ஃபைண்ட் அவுட் பண்ணி இதில் போட்டாலும் ஓகே, இல்லை டேரெக்டாக அந்த பை ஆர் ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டாலும் ஓகே தான். பை ஆர் ஸ்கொயர் வந்து என்னது 500 இன்டூ ஹைட் வந்து என்னது 4. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 2000 மீட்டர் கியூப். 2000 மீட்டர் கியூப் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம். Kyle bought 5 dozen eggs. Out of that, 45 eggs are good eggs. Good eggs. Express the number of rotten eggs in percentage. Okay.
ஸோ அப்போ வந்து 5 டசன் எக் வந்து என்ன பண்றாங்க, பை பண்றாங்க. ஒரு டசன் நமக்கு எவ்வளவு, 6 தானே. 1 டசன் ஈக்குவல் டு 6. அப்போ 5 டசன்றப்ப 5 இன்டூ 6 ஈக்குவல் டு எவ்வளோ, சாரி 1 டசன் 12. ஸோ அப்போ 5 இன்டூ 12 ஈக்குவல் டு 50. ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்னன்னா குட் எக்ஸ். ஸோ குட் எக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு, 45. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ராட்டன் எக்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. ராட்டன் எக்ஸோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ 60 முட்டை டோட்டலாக இருக்கு, அதில் 45 முட்டை குட் அப்படின்னா ரிமைனிங் 15 கண்டிப்பாக என்னதான் தான் இருக்கும், ராட்டன் எக்ஸாக இருக்கும். இப்போ என்ன கொஸ்டின்னா அந்த ராட்டன் எக்ஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. 60ல் 15 ராட்டன் எக் தான், அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ வருங்கிறத பார்க்கலாம். ஸோ 0 0 கேன்சல் பண்ணுறேன். 2 டைம்ஸ் 3 டேபிளில் 5, அதுக்கப்புறம் இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணுறப்போ 5. அப்போ என்னோட ஆன்சர் என்னது 25%. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேவா, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட், இஃப் சண்டே ஈக்குவல் டு 2, டியூஸ்டே ஈக்குவல் டு 3, தேர்ஸ்டே ஈக்குவல் டு 2, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மண்டே. இது வந்து ஆல்ரெடி குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின். சரிங்களா, குரூப் 1ல கேட்டிருந்தது. டியூஸ்டே ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் வந்து என்னது, தேர்ஸ்டே ஈக்குவல் டு 2. இப்போ இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா, என்ன கார்லேஷன் வருதுன்றதை கம்பேர் பண்ணணும். இப்போ இங்கே வவல்ஸ் எடுத்துக்கோங்க. வவல்ஸ் இங்கே என்ன இருக்குது, 1 2. அதே மாதிரி இங்கே வவல்ஸ் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அடுத்து இங்கே மாதிரி வவல்ஸ் எத்தனை, யூஜி. வவல்ஸோட லெட்டர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எத்தனை வவல்ஸ் இருக்குது, ஓஏ இருக்கா. ஸோ அப்போ 2. ஸோ 2. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இது வந்து என்னடா, ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 3x + 4y is to 4x + 6y equal to 22 is to 32. ஓகேவா. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, x1. ஸோ அப்படி ரேஷியோவில் கொடுத்தாலே என்ன அர்த்தம், நம்ம அதை டிவைட் பண்ணிடலாமா. 4x + 6y equal to 22/32 வருமா. ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும், 96x + 128y equal to 88x + 132y. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட எக்ஸை ஃபுல்லாத்தையுமே தனியாக லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன், ஒய்யை ஃபுல்லாத்தையுமே ரைட் சைடில் வச்சுக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறப்ப 96 - 88 ஆன்சர் என்ன வருது, 8x equal to. ஸோ அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப என்ன வந்துருது, நமக்கு ஆன்சர் என்ன வருது, 4y. ஓகேங்களா. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா 2x equal to y. ஸோ அப்போ x/y is equal to, ஓகேங்களா, x/y is equal to, இங்கே வந்து நான் 1 ஆல்ரெடி இருக்குது, இந்த எக்ஸை வந்து கீழே கொண்டு வந்துருக்கேன், 2. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 1:2. கரெக்டாக கொண்டு வரணும். கன்ஃபியூஸ் பண்ணி 2:1 போட்டாலும் அதுவும் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு அந்த நம்பர்ஸை மட்டும் நான் அப்படியே இதை வந்து இப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். இந்த 1 ஆல்ரெடி இருக்குது, இந்த 2 அப்படியே இங்கே கொண்டு வந்துடுறேன், ஒய் இங்கே கொண்டு வந்துடுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ 1:2. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், if two numbers a and b are in the ratio m and m, the LCM of a and b. ஓகேங்களா. ஸோ ரெண்டு நம்பர் இருக்கு a bன்னு. ஓகேங்களா, ரெண்டு நம்பர் a b இருக்கு. அந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ என்னது, m:n. ஸோ அப்போ LCM ஆஃப் ரெண்டு நம்பர், அந்த LCM ஆஃப் டூ நம்பர்ஸ் a and b. ஓகேங்களா.
அந்த எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் என்னதான் வரும்? அஃப்கோர்ஸ் அந்த 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? சப்போஸ் ஆப்ஷன்ல mn இருந்துச்சுன்னா mn வந்துடலாம். பட் இங்க வந்து இல்ல. அப்ப ஏபி ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். ஹிண்ட் கிடைக்கும். ஓகே. இப்போ இங்க பாருங்களேன். An intelligent man carries 3 sacks with 30 mangoes each. As he crosses each toll, he has to give 1 mango for each sack. He crosses 30 tolls. How many mangoes he will have at the end? ஸோ அப்போ ஒரு புத்திசாலி மனிதர் ஓகேங்களா? ஸோ 3 sack of bags வந்து ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. 3 sack of bags. ஸோ அந்த 3 sackல எத்தனை இருக்கு? 30 வந்து மேங்கோஸ் வந்து இருக்கு. இவரு ஒரு டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணும்போது ஒரு டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணும்போது ஒரு பேக் ஓகேங்களா? ஒரு பேக்குக்கு ஒரு மேங்கோ கொடுக்கும். ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு பேக்ல இருந்து 1 மேங்கோ வந்து கொடுக்கணும். ஸோ இது மாதிரி இவர் என்ன பண்ணிடுறாருன்னா 30 டோல்கேட்டை தாண்டிடுறாரு. ஸோ 30 டோல்கேட்டை தாண்டுறப்போ அவருக்கு எத்தனை மேங்கோஸ் வந்து கடைசியா அவர் கையில இருக்கும்? அதான் கொஸ்டின். இங்க புத்திசாலி மனிதர்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஃபுல் சம்மோட ஹிண்டே. ஓகேங்களா? இந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஃபுல் சம்மோட ஹிண்டே. பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் டோல்கேட்டை தாண்டுறப்போ அவருக்கு ஒரு பேக்ல இருந்து ஒரு மேங்கோஸ் வந்து போயிடும். ஓகேங்களா? இது மாதிரி அவர் 10 டோல்கேட்டை தாண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டோட்டல் வந்து எவ்வளவு? 30 டோல்கேட். அந்த 30 டோல்கேட்டை தான் நான் பிரிக்கிறேன். அந்த 30 டோல்கேட்டை தான் நான் என்ன பண்றேன்? 10ஆ பிரிச்சுக்கிறேன். ஸோ 10 டோல்கேட்டை தாண்டுறப்ப அவர்கிட்ட இருந்து எத்தனை மேங்கோஸ் போயிருக்கும்? 30 மேங்கோஸ் வந்து போயிருக்கும். பட் இவர் வந்து இன்டெலிஜென்ட் மென் பாத்தீங்களா? ஸோ அதனால என்ன பண்றாருன்னா அந்த 30 மேங்கோவுமே ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்தே எடுத்து கொடுத்துடுறாரு. ஒரு பேக்ல இருந்து எடுக்காம ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து எடுத்து கொடுத்துறாரு. ஸோ அப்படி எடுத்து கொடுக்கறதுனால என்ன ஆயிடுது? 10 டோல்கேட்க்கு அப்புறம் ஒரு பேக் காலி. ஒரு பேக் வந்து எனக்கு க்ளோஸ். ஓகேங்களா? அடுத்து இப்ப எனக்கு எத்தனை மிச்ச டோல்கேட் இருக்கு? 20 டோல்கேட் இருக்கா? 20 டோல்கேட் இருக்கு. மேங்கோஸும் எனக்கு எத்தனை மேங்கோஸ் இருக்கு? 60 மேங்கோஸ் வந்து இருக்கா? 60 மேங்கோஸ் இருக்கு. 2 பேக் வந்து இருக்கு. 2 பேக் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த 20 டோல்கேட் இருக்கு பாத்தீங்களா? அந்த 20 டோல்கேட்ல மறுபடியும் அடுத்த மூட்டை காலி ஆகணும்னா எனக்கு எத்தனை வரணும்? 15 டோல்கேட் வரணுமா? 15 டோல்கேட் வரணுமா? 15 டோல்கேட் வரப்ப என்ன பண்ணிடுறாங்க? இந்த பேக்ல இருந்து ஒண்ணு, இந்த பேக்ல இருந்து ஒண்ணு அப்படி எடுத்து கொடுத்த மாதிரி கணக்கு காமிச்சிட்டு, பட் ஆனா ஆக்சுவலா அவர் கொடுக்கறது என்னது? இந்த பேக்ல இருக்கிற ஃபுல் மேங்கோஸையும் காலி பண்ணிடுறாரு. ஸோ அப்படி காலி பண்றப்ப என்ன ஆயிடுது? எனக்கு வந்து 30 மேங்கோஸும் என்ன ஆயிடுது? எனக்கு க்ளோஸ். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம கணக்குப்படி அவர் மொத்தம் எத்தனை தாண்டிட்டாரு? ஃபர்ஸ்ட் ஒரு 10, அப்புறம் வந்து ஒரு 15. ரிமைனிங் வந்து என்ன இருக்கு? ஒரு 5 இருக்கா? ரிமைனிங் வந்து 5. நான் இப்ப சொல்ற 10, 15, 5 என்னது நமக்கு? டோல்கேட் வேல்யூ. டோல்கேட்டோட கணக்கு. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணாதான் நமக்கு என்ன வருது? 30 வருது. அப்ப ரிமைனிங் 5 டோல்கேட்டை தாண்டுறப்ப என்ன பண்றாருன்னா ஒரு பைக்கு ஒரு மேங்கோ தானே. அப்ப லாஸ்டா இருக்கிற 30 மேங்கோஸ் இருக்கிற ஒரே பையில இருந்து 5 கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறப்ப என்ன வந்துருது? இந்த இது ஃபுல்லாமே காலி ஆயிருதா? 5 மேங்கோ காலி ஆயிருது. ஓகேங்களா? லாஸ்டா இருக்கிற ஒரு பேக்ல 5 மேங்கோ காலி ஆயிருது. ஓகேவா? அதாவது நம்ம கணக்குப்படி டோல்கேட்டும் 10, 15, 5 டோட்டலா 30 வந்துருச்சு. ஒரு டோல்கேட்லயும் என்ன பண்ணிடுறாங்க? ஒரு மேங்கோவா கொடுத்துட்டே வந்துடுறாங்க. ஸோ புத்திசாலி மனிதர்னால அட் அ டைம்ல இது பண்ணாம நம்மகிட்ட இருக்கிற பேக்ஸை வந்து ஃபுல்லா காலி பண்ணிட்டே வராரு. அப்ப லாஸ்ட் பேக்ல 5 போயிருச்சு. அப்ப லாஸ்ட் பேக்ல மொத்தமா இருந்தது 30. ஸோ 5 போயிட்டனால 25. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ அந்த இன்டெலிஜென்ட் மேனுன்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு
ஸ்டாக்ஸ் ஆஃப் பேக்ல இருக்கிற மேங்கோஸை ஃபுல்லாக்குமே ஒன் பேக்கா என்ன பண்றாரு அவரு, ஒரு டோல்கேட் கிராஸ் பண்ணும்போது அவர் வந்து என்ன பண்றாரு, ஃபினிஷ் பண்றாரு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஒரு லாங்கஸ்ட் போல், ரூம்னாலே மேக்ஸிமம் என்ன ஷேப்ல தான் இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்ல தானே இருக்கும். ரெக்டாங்கிள் மீன்ஸ் கியூபாய்டு. ஓகேங்களா? ஆக்சுவலா கியூபோட 2D தான் என்னது, கியூப். சாரி, ஸ்கொயரோட 3D ஷேப் தான் என்னது, கியூப். ரெக்டாங்கிளோட 3D ஷேப் தான் என்னது, கியூபாய்டுன்னு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட லாங்கஸ்ட் லென்த்ங்கிறது என்னது, இந்த டயகனல் தானே. இந்த டயகனல் தான் நம்ம என்ன சொல்லுவோம், லாங்கஸ்ட் லென்த்னு சொல்லுவோமா. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்களேன், இதோட லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 மீட்டர். பிரெத் வந்து 18 மீட்டர் பிரெத். ஹைட் வந்து எவ்வளவு, 16 மீட்டர். ஸோ இப்போ இதோட லாங்கஸ்ட் லென்த் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா யாவது, எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 24 ஸ்கொயர் பிளஸ் 18 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர். ஸோ இப்படி போடுறப்ப நமக்கு ஆன்சர் என்ன வருது, 24 ஸ்கொயருக்கு ரூட் என்னது 576 பிளஸ் 18 ஸ்கொயருக்கு ரூட் என்னது 324 பிளஸ் 16 ஸ்கொயருக்கு ரூட் என்னது 256. ஸோ ரூட் ஆஃப் 1156. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 34 மீட்டர். ஸோ அப்போ அந்த லாங்கஸ்ட் போல், அந்த ரூம்குள்ள நம்ம பிளேஸ் பண்ற லாங்கஸ்ட் போலோட லென்த் வந்து என்னது 34 மீட்டர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து பார்க்கலாமா. நெக்ஸ்ட் வந்து நம்பர் சீரிஸ். ஓகேவா? இப்போ பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் 1 cube plus 2 cube plus 3 cube up to k cube equal to 7290. 1 cube plus 2 cube plus 3 cube up to k cube equal to 72900. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா 1 plus 2 plus 3 plus up to k ஓட வேல்யூ என்ன, எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்காங்க நம்ம கேட்டுருக்காங்க. ஸோ பொதுவாகவே இப்படி கியூபிக் சீரீஸ் வந்துச்சுனாலே என்ன பண்ணிடலாம், ஃபார்முலாவும் ஒன்று இருக்கு, n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர், அந்த மாதிரிலாம் ஃபார்முலாஸும் இருக்கு. ஓகேங்களா? ஃபார்முலாஸ் போடுறத தாண்டி சிம்பிளா இங்க கியூப் இருக்கு, இங்க எப்படி இருக்கு, இப்படி இருந்துச்சுன்னா இதோட ஸ்கொயர் ரூட் தான் என்னது, அதோட நார்மல் ஷேப். அதோட ஸ்கொயர் ரூட் தான் என்னது, அதோட நார்மல் ஷேப். இப்போ நீங்க பாருங்களேன் 72900, இது ஸ்கொயர் ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிரிச்சுக்கோங்க. 729 இன்டூ 100. ஸோ அப்போ 729க்கு வந்து என்னப்பா வரும், 27ஓட ஸ்கொயர் தான் என்னது 729. அதே மாதிரி 100 10 10 பிரிச்சுக்கணும். ஸோ இதை வெளியே இருக்கிறப்ப என்ன வரும், 27 இன்டூ 10. ஸோ ஆன்சர் வந்து என்னது 270. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஃபார்முலாலே போடலாம், இல்ல கியூபிக் சீரிஸ் இருந்தாலே அந்த வரக்கூடிய அந்த டோட்டல் சம் ஆஃப் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இந்த சீரிஸோட ஆன்சர் வந்து கிடைக்கும். இந்த சீரிஸோட அடிஷன் ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் இப்போ இதுல என்ன இருக்குப்பா, 2 3 5 9 x 33 y. ஸோ இங்க x பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்க பாருங்களேன் 2 3 5 9 x 33 y. ஸோ இது என்னதான் நமக்கு நம்பர் சீரிஸ் தான், இதோட ரிலேஷன் நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன் 2 + 1 பண்ணா 3 வருதா, அடுத்து அந்த 3 2ஆல் ஆட் பண்ணா 5 வருதா, நெக்ஸ்ட் 5 4ஆல் ஆட் பண்ணா 9 வருதா. ஸோ அப்போ என்ன ஆகுது, எனக்கு ஆட் ஆகுது, பட் என்ன ஆகுது அதே டயத்துல டபுள் ஆகிக்கிட்டே போகுது. 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, அடுத்து 4 என்ன ஆகலாம் 16 ஆகலாம், அடுத்து 16 என்ன ஆகலாம் 32 ஆகலாம். ஸோ அப்படி டபுள் வேல்யூஸ் வந்து அடிஷன்ல வருது. இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா அடிஷன் ஆஃப் டபுள் வேல்யூ சீரிஸ் அப்படின்பாங்க. ஓகேங்களா? அடிஷன் ஆஃப் டபுள் வேல்யூ சீரிஸ்.
இப்போ இங்க பாருங்களேன் 9 இருக்கு. அப்ப அப்கோர்ஸ் அடுத்து என்ன இருக்கும்? 4 2 மடங்கு ஆறப்போ 16 வந்துருதா? ஸோ அப்போ 4 2 மடங்கு ஆறப்போ சாரி 4 2 மடங்கு ஆறப்போ 8 வந்துருதா? ஸோ அப்போ இங்க என்ன வருது? 17. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 17. அடுத்து அதே 8 2 மடங்கா பண்றப்போ 16. இந்த 33 வந்துருச்சா? அடுத்து அதே மாதிரி இந்த 33 இந்த 16 2 மடங்கா பண்றப்ப 32 வருதா? ஸோ அப்போ 65. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 17. ஒய்யோட வேல்யூ என்னது? 65. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 17 பிளஸ் 65. ஆன்சர் வந்து என்னது? 82. என்னது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் சம்ஸ்க்கு ஃபுல்லாமே என்ன பண்ணணும்? அதுக்கு ஊடால இருக்கிற நம்பர்ஸோட ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அது என்ன சீரீஸ்ல இருக்கு? அடிஷன் சீரீஸ்ல இருக்கா, சப்ராக்ஷன் சீரீஸ்ல இருக்கா, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா, இல்ல பவர் வேல்யூஸ்ல ஆட் ஆகுதா, கியூபிக் வேல்யூஸ்ல ஆட் ஆகுதா அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்ல இங்க பாருங்களேன். when we write a z b y c x up to y b z a, how many consonants will appear to the left of the vowel? How many consonants will appear to the left of the vowels? ஒன்றும் இல்லை, இந்த சீரீஸ் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஏபிசிடி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேண்டமா இப்படி போட்டுருவாங்க. எம் q r w x y. அதே மாதிரி ஏவை மறுபடியும் இப்படி போட்டுடுவோம். இப்படி லெஃப்ட் சைடு இந்த பேட்டர்ன் வருதா உங்களுக்கு? ஸோ இப்படி போட்டுட்டே வரும்போது இப்படி ஃபுல்லா உட்காந்து போட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் இருக்காது. ஓகேவா? ஸோ சிம்பிளா பாத்துக்கோங்க. ஹவு many கான்சனன்ட்? கான்சனன்ட்ன்றது என்னப்பா? கான்சனன்ட்ங்கிறது அதாவது ஆல்பபெட்ல 26 இருக்கு. 26ல AEIOU இது 5மே வந்து என்னது? வவல். மீதி 21 தான் என்னன்னு சொல்லுவோம்? இந்த 5 தவிர்த்து இருக்கிற மீதி 21 கான்சனன்ட்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்ப பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது வவ்வல்ஸுக்கு இடது பக்கம் வரும்போது வவ்வல்ஸுக்கு இடது பக்கம் இந்த சீரீஸ்ல வரும்போது எத்தனை கான்சனன்ட் வந்து இருக்கு அப்படின்றத நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? இப்ப பாருங்களேன். ஆக்சுவலா நம்ம இப்படி ஏ டு இசட் ஏ இப்படி இசட் எழுதுறப்போ அடுத்து இப்படி இசட் எழுதுறப்பையும் நமக்கு எத்தனை வவல்ஸ் இருக்கும்? 5 வவல் இருக்கும். இங்கே எத்தனை தான் இருக்கும்? 5 வவல் இருக்கும். அந்த 5 வவலுக்கு முன்னாடியும் என்னதான் இருக்கும்? கான்சனன்ட் கண்டிப்பா அவங்க இருக்கதான் செய்யும். ஓகேவா? அப்ப டோட்டலா எத்தனை இருக்கு? 10 இருக்கு. டோட்டலா 10 இருக்கு. பட் ஆனா இந்த ஏ இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எழுதணும் பாத்தீங்களா இந்த ஏ. இந்த ஏக்கு இடது பக்கம் ஏதாச்சும் நம்பர் இருக்கா? இல்ல. இந்த ஏக்கு இடது பக்கம் ஏதாச்சும் லெட்டர்ஸ் இருக்கா? இல்ல. ஆனா மீதி இருக்கிற 9 இது உள்ளக்க இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கும். அப்ப ஆன்சர் என்னது? 9 தான் ஆன்சர். ஓகேவா? AEIOU. அதே மாதிரி இப்படி வருமா? AEIOU. இது முன்னாடி எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? ஒரு ஒரு லெட்டர்ஸ் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர், இதுக்கு முன்னாடி அதுக்கு இது. அதே மாதிரி இங்க எல்லாமே இருக்கு. பட் இந்த ஏக்கு முன்னாடி ஏதாவது லெட்டர் இருக்கா? இல்ல. நான் தெளிவா சொல்லிட்டான். அந்த வவல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, வவல்ஸோட லெஃப்ட் சைட்ல இங்க வந்து இல்ல. பட் ஆனா இதுலதான் இருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ 9 லெட்டர்ஸ். ஓகேங்களா? வவல்ஸ்க்கு முன்னாடி லெஃப்ட் சைட்ல வர கான்சனன்ட் இந்த சீரீஸ்ல எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 9 லெட்டர். ஸோ 9 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 27 மேக்ஸ் கொஷின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல நடந்ததுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. ஸோ இது மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் அதுக்கப்புறம் கரண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மதுரை சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அகாடமி, அடுத்து எம்எஸ்டி அகாடமி, இந்த 2 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து நமக்கு வந்து குரூப் 2க்கான கிளாஸஸ்லாம் வந்து நம்ம அகாடமியில் ஜூன் 15th வந்து ஸ்டார்ட் ஆகுது. எஸ்பெஷலி லேடிஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக
எக்ஸாம்க்கு அட்டன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே 50% ஆஃபரில் வந்துட்டு நம்ம ஃபீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.